இந்த இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரியை வந்து கம்மி பண்ணது. அதாவது 12 லட்ச ரூபாய் வருமானம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வரி கட்ட வேணாம்னு சொன்னனால இப்போ லாஸ்ட்டு மே மாதத்தில் தான் வந்து முதல் சம்பளம் வந்து நமக்கு வந்து வரி கம்மியானதுக்கப்புறம் வந்த சம்பளமாக இருக்கும். இப்போ ஜூனில் வந்து 2வது சம்பளம் வந்திருக்கும். இப்போ சராசரியாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு வந்து அடிஷ்னலாக பணம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த பணம் அடிஷ்னலாக வந்ததுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஏதாவது பொருள் வாங்குவோம், இல்லை ஏதாவது சேமிப்பை நோக்கி போகலாம், இல்லை சில நேரம் கடன் வாங்கலாம். அதாவது நான் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பேன், என்னால் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ இந்த பணம் ஜாஸ்தி ஆனனால என்னால் வந்து ஒரு இஎம்ஐயை வந்து அஃபோர்ட் பண்ணுற இடத்துக்கு நான் நகர்ந்துருக்கலாம். அப்போ இந்த 3ல் எதை பண்ணாலும் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா கடன் ஜாஸ்தியாக வாங்கும்போது நிறைய பொருள் விற்கும். ஸோ பெட்டர் ஆகும் கன்சம்ஷன். இன்னொரு பக்கம் நான் நேராகவே பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணாலும் கன்சம்ஷன் பெட்டர் ஆகும். இன்னொரு பக்கம் நீங்கள் சேவிங் பண்ணிங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் இவென்ச்சுவலாக வந்து எக்கானமிக்குள்ளே தான் போகுது. ஸோ நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் எக்கானமிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் நடக்க போகுது.